தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என வாய் கூசாமல் பிரதமர் மோடி அவதூறு பரப்பி சென்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற டெல்டா மண்டல திமுக மகளிர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் பிரதமர் மோடி மணிப்பூரை மறந்துவிட்டு பேசுவதாக விமர்சித்தார். பாஜகவின் டபுள் என்ஜின் என்ற டப்பா என்ஜின் ஆட்சி நடைபெற்ற மணிப்பூரில் பெண்களை ஏன் காப்பாற்ற முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜக லட்சணமா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க. மாநாட்டில் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அதிமுகவை மிரட்டி அதன் தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிராக கூட்டணியை அமித்ஷா திணித்திருப்பதாக குற்றம் சுமத்தினார். வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். புதுசா என்டிஏ அரசு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி. மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. உண்மையான அதிமுக தொடர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி. முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் என்று வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று கனிமொழி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு அதிமுக ஆதாரத்துடன் பதிலடி கொடுத்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் திமுக மகளிர் அணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் என்று வாக்குறுதி மட்டும் அளித்துவிட்டு ஸ்கூட்டி வழங்கவில்லை என்று தெரிவித்தார். யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். யார் வேணாலும் சொல்லலாம், நான் 10,000 கொடுக்கிறேன், 8,000 கொடுக்கிறேன், 2,000 கொடுக்கிறேன், பேரை மாத்தி குலவிளக்கு திட்டம்னு சொல்லலாம். என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்னும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்கிறேன் நாங்க, வந்துதா? வரல. அதே போல குலவிளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும். ஆனால் உங்கள் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு கதவுகளை தட்டி வரும் என்று தெரியும். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அதிமுக ஐடி பிரிவு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் அதிமுக ஆட்சியின் போது பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டிகள் வழங்கப்பட்ட வீடியோக்களை பகிர்ந்துள்ளது. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்ல வேண்டும் என்றும், கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட அதிமுக ஒன்றும் திமுக அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது.